அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. நீங்க முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீங்க முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். ஆமென். யோபின் புஸ்தகத்தில் எப்படியாக எழுதியிருக்கிறது, அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிற ஆண்டவரே, நீ நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க செஞ்சிடுவீங்க. ஆண்டு நினைக்காத காரியங்கள் ஒன்று நடப்பதில்லை. ஆண்டு நம்மை குறித்து நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் நமக்காக செய்து முடிப்பார். ஒரு நம்ம அநேக காரியங்களை நாம் நினைச்சிருக்கலாம். நாம் மனிதர்களாக இருக்கிறோம். நாம் நினைச்ச காரியம்லாம் நான் நடக்கிறேன்னா அது எப்படிங்க? ஆனால் கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அது நிச்சயமாய் நடக்கும். ஏன்னா அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவராக இருக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. சாத்தான் கர்த்தரை தடைப்பட முடியுமா? கர்த்தருடைய வல்லமை தடைப்பட முடியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாற்ற முடியுமா? அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அது ஒருபோதும் தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன நன்மையான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதனால சோர்ந்து போகாம கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. ஆண்டரை எப்படி பிடிக்கிறதுனா அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளணும். கர்த்தரை நம்ம எப்படி பிடிக்கிறதுனா அவர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தராக ஆண்டு சொல்லியிருப்பார், ஆண்டவராக கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்கள் நடக்க பண்ணுவார் சொன்னார்னா அதை பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சிக்கிட்டா நாம் ஜீவனோட கூட இருக்கலாம். அப்புறம் என்ன போட்டிருக்கு, நன்மையினால் உன் வாய் திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல ஆகிறது. சொன்ன வார்த்தை எடுத்துக்கங்க, விடாதீங்க. எஸ், போராடுங்க, ஜெயிக்கலாம், ஜெயிச்சிருவோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அந்த வார்த்தை வல்லமையின் வார்த்தை, அதான் கர்த்தரின் வார்த்தை. அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அது நடந்து முடியும். அதை தடை பண்றதுக்கு எந்த சாத்தானால முடியாது, எந்த மனுஷனால முடியாது, எந்த அரசியல்வாதியனால முடியாது. கர்த்தர் நினைச்சா நடக்கும். ஆமென். God bless you. Have a wonderful day.